ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vlogage of Subha. ஸோ இப்போங்க இன்னைக்கான வீடியோ வந்து சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் தான், சிம்பிள் மேக்கப் தான், நோ ஃபவுண்டேஷன் நோ கன்சீலர் வச்சுலாம் நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம லேயர் பை லேயர்லாம் அப்ளை பண்ண வேண்டிய வேலை இல்லை. சிம்பிளாக வந்து இது நம்ம ஒரு டெய்லி காலேஜ் வேர்க்கோ இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து எங்கே ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அர்ஜென்ட்டாக போகிறோம் அப்படின்னா கூட இதை வந்து நம்ம இந்த மேக்கப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நீங்கள் ஹால் கொடுக்கணும். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் என்னை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஷேரும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்கமிங் ஃப்யூச்சர் விளாக்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு ஸோ நான் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு நான் வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்தீங்கன்னா தான் என்னை மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து ஃப்யூச்சர் விளாக்ஸில் நீங்கள் என்ன பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் எடுத்துருக்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து இது என்னெல்லாம் பண்ணுறேன்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க, பாருங்கள், கண்டினியூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து பால்ஸோட ஹைட்ராலானிக் மிராக்கல் சூப்பர் லைட் ஜெல் இதுதான் நான் எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் தேவை. ஸோ நம்ம வந்து ட்ரையாக இருக்க ஸ்கின்ல வந்து எப்பவுமே அந்தமாரி போடக்கூடாது. அதனால் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பேக் கேமராவில் எடுக்கிறதுனால நான் மிரர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கேமரா தெரியாது, அப்சர்வ் ஆகும், உங்களுக்கு மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கோம். திஸ் இஸ் ஆல் ஸ்கின் டைப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து எஸ்பெஷலி காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மாய்ஸ்சரைசர். பாண்ட்ஸ் பிராண்டில் இது நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிப் பாம் லிப்புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் போட்டிருப்பேன் இமாலயன் லிப் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு லிப்பை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து ஸ்கின்னையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோமோ மாய்ஸ்சராக வச்சுக்கணுன்ட்டு, அதே சமயம் வந்து லிப்போ நம்ம பார்த்துக்கணும். அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஏன்னா நான் வந்து இது ஏடிஎஸோடைய ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டில் வந்து கம்மியாக இருக்குன்னா இதை வச்சு ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இதை வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஐப்ரோ வந்து இவங்க பென்சில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ தெரியாத அளவுக்கு பார்க்கணுன்னா இதை வந்து நம்ம வந்து மிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது. எங்கெல்லாம் ஹேர் நிறைய இருக்கும் அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து ஹேர் லெஸ்ஸாக இருக்கிற இடத்துல வந்து ப்ரௌன் கலர் பென்சில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்போ வந்து ஐப்ரோ வந்து கொஞ்சம் நல்லா டிஃபைண்டாக தெரியும். நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், எப்போவுமே வந்து நம்ம ஒரு மேக்கப் போட்டோன்னா ஐப்ரோலாம் பார்க்காம இருக்கக்கூடாது. ஐப்ரோவையும் நல்லா கோம் பண்ணி டிஃபைண்டாக நம்ம வந்து ஷேப் பண்ணால் தான் அழகாக இருக்கும். நான் வந்து த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இது வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணேன்னா இன்னும் நல்லா டிஃபைண்டாக தெரியும். ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைண்டாக தெரியும். ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. சாரி, நான் வந்து இது மிட்ல இருந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து சென்டரில் யூஸ் பண்ணிட்டேன். தென் வந்து நான் பிஃபோர் சைடில் எங்கே லெஸ்ஸாக இருக்கோ ஹேர் அதுக்கு வந்து ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை நல்லா கோம் பண்ணிக்கலாம். டிஃபைண்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்வர்ட்லேருந்து அப்படியே நல்லா கர்வாக டிஃபைன் பண்ணிக்கலாம். பிக் நல்லாவே உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கிறது தெரியும், டிஃபைண்ட் ஆகிருக்கிறது தெரியும்.
ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஐப்ரோ டிஃபைனாக தெரியறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து ஒரு எலகெண்ட்டாக சரி சிம்பிளாக இருந்தாலுமே அது ஃபினிஷ்டபுளாக இருக்கிறதுக்கு வந்து நான் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கன்சீலர் கிடையாது, இது கரெக்டர், ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் ஃபுல்லாக நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்க பிராண்ட் நேம் வந்து நிக்ஃப்ரிக்ஸ் ப்ரோ கன்சீலர் பேலட்டு. நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் நான் அங்கே கவர் பண்ணிக்கிறேன். அன்ஈவன் டார்க் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும், நான் அதை வச்சு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து என்னுடைய டோனுக்கு ஏற்ற டார்க் கலரை வச்சும் நான் அதில் மேலே செட் பண்ணிக்கிறேன். ஹிமாலயாவோட நேச்சுரல் க்ளோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் க்ரீம் தான் இது. வந்து ஃப்ளேவர் வந்து ரோஸ் ஃப்ளேவரு. ரோஸோடைய நேச்சுரல் க்ளோ கேசர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் ரோஸோடைய நேச்சுரல் க்ளோ யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயா பிராண்டு. ஹிமாலயா பிராண்ட் வந்து நல்லா தான் இருக்கும். லிப் பாமுக்கு இதுவும் இல்லை, அதேமாரி ஃபேஸ் க்ரீமுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் எனக்கு இருந்திருக்கு. இன்னும் நான் அதில் மாய்ஸ்சரைசர்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் தென் சோப்பு ஷாம்பு கூட யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு டியூப்பில் வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்வைப் தான் நான் எடுத்திருக்கிறது, ரொம்ப எடுக்கல நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி டேப் பண்ணிவிட்டு ஹிமாலயாவுடைய நேச்சுரல் க்ளோ க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு செட் ஆகிறதுக்கு வந்து நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஏதாவது க்ரீம்லாம் போட்டோன்னா செட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டால்கம் பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரே அடிச்சிடும். ஸோ டால்கம் பவுடர் மாதிரி இந்தமாதிரி காம்பேக்ட் பவுடர்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷபிள் லுக் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவே நம்ம எக்ஸஸாக இருக்க பவுடர்ஸை வந்து நம்ம இதை வச்சு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். குயினோடைய எவ்ரி மேட் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் ப்ரஷ்லேயே வச்சு விங்கில் நம்மளுடைய ஹை லேஷஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஒரு லாக்மேயோடைய மஸ்காரா தீர்ந்து போச்சு, ஆனால் என்கிட்ட அந்த ஸ்கூப் மட்டும் இருக்குது, அதை வச்சு நல்லா டிஃபைன் பண்ணி விட்டுக்கிறேன். ஜூன் மந்த் ஃபேவரெட்டுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த லிப்ஸ்டிக்கு. ஏன்னா வாங்கினது அப்போ தான் எனக்கு அப்போதுலேருந்தே ஃபேவரட் ஆகிடுச்சு. இது வந்து ஈஸி பைலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது லிப் க்ரையானு. இது வந்து ஆல் டே மேட் தான். இதோடைய ஷேட் நம்பர் ப்ரௌன் ட்ரஃபிள், ஷேட் நேம் வந்து ப்ரௌன் ட்ரஃபிள். சூப்பராக இருக்குது, அப்படியே பட்டரியாக. எஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்குன்ட்டு கூட சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டஸ்கி டோனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபேர் டோனில் இருக்கவங்க, எஸ்பெஷலி வந்து சாக்லேட் கலரில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலரில் இருக்கவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். போட்டிருக்கிறதே தெரியாது, ஆனால் நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்கோன்றது இருக்கும். போட்டிருக்கதே வெளியில் தெரியாத மாரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், அவ்வளோதான் என்னுடைய மேக்கப்பு. இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சிம்பிள் ஸ்டெப் தான். ஆனால் நமக்கு வந்து போட்டிருக்கிறதும் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் லேயர் பை லேயராக நான் போடவே இல்லை. சிம்பிளாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை இன்டர்வியூக்கு போகிறேன், நான் கொஞ்சம் நல்லா எலகண்ட்டாக போகணும், எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு போஷாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் மேக்கப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரீ ஹேர்லேயும் போகலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபில் ஒரு கிளச் போட்டால் கூட அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னுடைய லுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஹால் கொடுத்தீங்கன்னா தான் என்னை மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஜூன் மந்த் ஃபேவரட் ப்ராடக்ட் அண்ட் ஃபேவரட் மேக்கப்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக இருந்தாலும் இந்த மேக்கப் வந்து லுக்காக இருக்குது அப்படின்றத கூட சொல்லலாம். ஸோ see you in another video. Tata, bye bye.